அடியன் ராமானுஜதாசன். ஸ்ரீரங்கம் 365ல இன்று ஒரு புதிய அனுபவம். இந்த பராபவ வருஷத்துல இதுதான் முதல்ல நாம் பார்க்கக்கூடிய ஒரு திருநக்ஷத்திரம். இன்று உடையவருடைய திருநக்ஷத்திரம், சித்திரை மாசத்துல திருவாதிரை நட்சத்திரம். இந்த உற்சவம் எப்படி கொண்டாடப்படும் என்பதனை நாம் சுருக்கமாக பார்க்கலாம். உடையவருக்கு 7 நாள் உற்சவம், 8 நாள்னு வைத்துக் கொள்ளலாம். இந்த 7 நாள்களிலே அரையர் சுவாமிகளும் அத்தியாபக சுவாமிகளும் சேர்ந்து 4000 பாசுரங்களையும் பாடுகிறார்கள். 7 நாள்களிலே 3000 பாசுரங்கள். 8ஆம் நாள், அதாவது நாளைய தினம் இயற்பா என்கிற 1000ஐயும் பாடுவார்கள். இவ்விதமாக நடக்கும். 6 நாள் ஆச்சா. நேத்து 6ஆம் திருநாள். 6ஆம் திருநாள் அன்று விசேஷமான திருமஞ்சனம் உண்டு. இன்று திருநக்ஷத்திரம், பெரியபெருமாளை மங்களாசாசனம் செய்ய வேண்டும், மற்ற காரியங்களும் இருக்கிறதே, அதற்கு தயார் ஆகிறார் எம்பெருமானார். அது முடிந்த பிறகு இன்று காலையிலேயே பெரியபெருமாளை மங்களாசாசனம் செய்வதற்காக எழுந்தருளிவிட்டார் எம்பெருமானார். அங்கு எம்பெருமானாரோடு கூட தான் விஸ்வரூப சேவையே நடைபெறும். எம்பெருமானாருக்கு எம்பெருமானுடைய முதல் அசைவிலிருந்து எல்லாத்தையும் சேவிக்க வேண்டும் என்ற ஆசை. ஆகையால் காலை பொழுதிலேயே அங்கு எழுந்தருளிவிட்டார். அங்கு மங்களாசாசனம் செய்து பெருமாளுடைய மரியாதைகளையெல்லாம் பெற்றுக்கொண்டு அங்கிருந்து நம்மாழ்வாருடைய சந்நிதிக்கு எழுந்தருளுவர். பூமன்னு மாறு பொருந்திய மார்பன் புகழ்மறிந்த பாமன்னு மாறன் அடிப்பணி நுய்ந்தவன், அப்படித்தானே அவரை கொண்டாடுறோம். ஆகையால் அங்கே நம்மாழ்வாரை சேவித்து அவருக்கு மங்களாசாசனங்கள் எல்லாம் பண்ணி அவரிடமிருந்து மரியாதைகளை பெற்றுக்கொண்டு வீதி வலம் வருவர். சித்திர வீதி பாதி. அப்படி வலம் வரும் பொழுது அத்தியாபக சுவாமிகள் ராமானுஷ நூற்றந்தாதியை சேவித்து கொண்டு வருவார்கள். தாயார் சன்னதி எழுந்தருளுவர். தாயார் சன்னதிக்கு சென்று பிராட்டிக்கு மங்களாசாசனம் பண்ணி மரியாதைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு மறுபடியும் வீதி வந்து இப்போ ஆண்டாள் சன்னதியை சேருவர். ஆண்டாள் சன்னதியிலே மறுபடியும் மங்களாசாசனம், மரியாதைகளை பெறுதல். அங்கிருந்து புறப்பட்டு தம்முடைய சந்நிதி எழுந்தருளுவர். அதற்கு மேல மத்தியானமாக பெரிய பெருமாளிடமிருந்து மரியாதைகளெல்லாம் வந்து சாத்துமுறை கோஷ்டி பறக்க நடைபெறும். பெரிய திருப்பாவாடையிலே பிரசாரம் எல்லாம் வைத்து அனைவருக்கும் விநியோகமெல்லாம் நடைபெறும். அத்துடன் சாத்துமுறையானது நடைபெறும் வாழி திருநாமத்தோடு. அதுக்கு மேல நாளைய தினம் இயற்பா பாசுரங்கள் பாக்கி இருக்கின்றன. அவற்றினுடைய சேவா காலம் நடைபெறும். அத்துடன் உடையவருடைய திருநக்ஷத்திரமானது முடிவு பெறுகிறது. இவ்விதமான ஆச்சரியமான ஆச்சாரியருடைய திருநக்ஷத்திரத்தை இன்று நாம் சுருக்கமாக அனுபவித்திருக்கிறோம்.